லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்க சஞ்சீவ் இந்த நேரத்துல? என்ன பண்ற சஞ்சீவ்? அது ஒரு எக்ஸசைஸ் அபி. எக்ஸசைஸா? என்ன நடுராத்திரியில புதுசா? இது வந்து ஃபேஸ் எக்ஸசைஸ். ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணா இந்த மசில்ஸ்ல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரையுமா. அதனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அபி நீ ட்ரை பண்ணி பாரு. டேய் என்ன பண்ண வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றது மட்டும் இல்லாம அமைதியா தூங்கிட்டு இருந்தவளையும் எழுந்து உட்கார வச்சு அவளையும் பண்ண வச்சுட்ட. இதையே பண்ணிக்கிட்டு சஞ்சீவ், வாயெல்லாம் வலிக்குது சஞ்சீவ். தூங்குற நேரத்துல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு போ. நான் தூங்க போறேன். தூங்க போயிட்டாளே. அப்படி கேட்டிருந்தாளாவது சம்மதிச்சிருப்பா. அப்பவே ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்றது? இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எழுப்பி அபி முடியாதுன்னு சொல்லிட்டா. அபி என்ன சொல்லுவான், நாமளே எப்படி முடிவு பண்றது? அபிகிட்டே கேட்டுருவோம். அவ வேணான்னு சொன்னா அமைதியாயிடுவோம். என்ன சஞ்சீவ் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? தூங்கலையா? இல்ல அபி, ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? படுத்து தூங்கு. என்னால தூங்க முடியலங்கிறத நான் எப்படி சொல்றது? நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அபி. சரி நான் படுத்துக்கிறேன், நீ படுத்துங்க. சரி படுத்துக்கோ. கேளுடா, ஏன்டா தயங்குற? அபி. என்ன சஞ்சீவ்? அது வந்து சஞ்சீவ் என்ன என்னென்னமோ பண்ற? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா ஆமா. இல்ல. என்ன சஞ்சீவ் ஆமா இல்லன்ற? எதுவா இருந்தாலும் சொல்லு சஞ்சீவ். இல்ல அபி, அது வந்து நான் நீ உன் கூட என் கூட தண்ணி வேணும் அபி. என்ன தண்ணி வேணுமா? தண்ணி வேணும். அத கேட்கவா இவ்ளோ யோசிக்கிற? இந்தா இத குடி. குடிச்சிட்டு படுத்து தூங்கு சஞ்சீவ். எனக்கு தூக்கம் வருது. சொதப்பிட்டியடா. உனக்கு உன் வாய் தாண்டா எதிரியே. இனி அபி எழுப்புன அவ கோவத்துல அடிச்சே போட்டுருவா. வேற வழி இல்ல. தண்ணியை குடிச்சிட்டல, ஓத்திக்கிட்டு பாடு. இன்னைக்கு உனக்கு வஸ்ட் நைட்டுடா. என்ன சஞ்சீவ்? தூக்கம் வருது, தூங்க போறேன். தூக்கம் வருது, தூங்க போறானாமே. எங்க போனா? ஓ, இங்க இருக்காளா?
எழுந்திருச்சிட்ட. தூக்கம் வரல. ம். அபி. என்ன சஞ்சீவ்? அபி. என்ன சார் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? சொல்லு சஞ்சீவ், என்ன விஷயம்? நீ செம்மையா அழகா இருக்க அபி. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ரொமான்ஸ் மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கு? காலையில பனி கொட்டுறதுல ஏற்கனவே எனக்கு உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு. இதுல நீ வேற ஐஸ் வைக்காத, அதுக்கப்புறம் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. வா, என்ன குளிரு என்ன குளிரு. எங்க போயிட்டா இந்த ஸ்ரீஜா? ஷூ. ஸ்ரீஜா, ஏண்டி கத்துற? இப்படி முக்காடு போட்டு பேய் மாதிரி வந்தா கத்தம்மா வேற என்ன பண்ணுவாங்க? ஏய், பனி நல்லா பெய்யுதுடி, அதான் போத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். ஆமா, நீ எதுக்கு இந்த நேரத்துல இங்க நிக்கிற? அதுவா, அங்க பாரு. அபியும் சஞ்சீவும். இல்ல அபி, உண்மையாதான் சொல்றேன். நீ பார்க்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. ம். நான் வேணா உனக்கு கோலம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணவா? ஆ. ம். இன்னைக்கு நான் கோலம் போட்ட மாதிரி தான். போய் படு சஞ்சீவ். நானே இன்னைக்கு தான் பெரிய கோலம் போட்டுட்டு இருக்கேன். அதான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன்ல. சரி போய் குளி சஞ்சீவ், போ. முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சொன்னா கேட்க மாட்டியா? சொன்னா கேளு சஞ்சீவ், போ. அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏய், என்னடி இதுங்க ரொமான்ஸ் பண்றத போய் பாத்துக்கிட்டு இருக்கற? எனக்கு தேவை பாரு. இதுங்க ரொமான்ஸ் பண்றத பாக்குறதுக்கு இல்லம்மா, வேற வேலையா நின்னுட்டு இருக்கேன். வேற வேலையா நின்னுகிட்டு இருக்கறியா? என்னடி சொல்ற? வா சொல்றேன். ஆ. ச்சே. ஐயோ அம்மா, அங்க போய் வழுக்கி விழுந்து தொலைச்சிராத. என்னடி சொல்ற? அங்க பாரு. என்னடி இது, ஒண்ணுமே தெரியல. கீழே விழுந்து தொலைஞ்சிராம பாத்துக்கோ. இந்த படியில என்னடி? என்ன என்னடி சொல்ற? புரியல. என்னம்மா? என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவல அந்த எண்ணெய். ஓ, ஆயிலா? ஆமா, ஆயில்னு தமிழ்ல சொன்னாதானடி எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு எண்ணெய் எண்ணெய்னு சொன்னா எனக்கு எப்படி புரியும்? சரி, படியில எதுக்கு எண்ணெயை ஊத்துன? அம்மா, அபி இந்த வீட்ல நிம்மதியா சந்தோஷமாவே இருக்க கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நைட்டு ஃபுல்லா தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் காலங்காத்தால அந்த அபி கோலம் போடுறத நான் பார்த்தேன். எண்ணெயில வழுக்கி விழுந்து அந்த அபி மண்டையாவது உடையட்டும், அதான் அபிக்கு தெரியாம படியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எப்படியும் ஐடியா சரிதான் ஸ்ரீஜா. ஆனா அபி கூட இப்ப சஞ்சீவ் இருக்கானே. அதெல்லாம் பரவாயில்லம்மா, எண்ணெயில யாரு வழுக்கி விட்டு மண்டைய உடைச்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸ்ரீஜா செய்யறது சொல்றதெல்லாம் பார்த்தா அவளுக்கு வெறி பிடிச்சிருச்சோ? என்னம்மா, எனக்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? கரெக்டா சொல்றாளே. நான் அப்படிலாம் நினைப்பேனா ஸ்ரீஜா? நீ அப்படி நினைச்சாலும் தப்பில்ல. எனக்கு அபிய பழி வாங்கணும், அவ வாழ்க்கைய மொத்தமா சிதைக்கணுங்கிற வெறி பிடிச்சிருச்சுதான். இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அவளுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த அபிய நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். சரி ஸ்ரீஜா, நீ ஊத்துன எண்ணெயில யார் வழுக்கி விழுறாங்கன்னு பாப்போம். வா. சஞ்சீவ், நைட்டு தான் நீ என்னென்னமோ பண்ண. இப்போ காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு வந்து என்ன வேலை செய்ய விடாம தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க சஞ்சீவ். பாவம், ஒத்தாளா இப்படி கஷ்டப்பட்டு கோலம் போடுவேன் தான் நான் வந்தேன். ஐயா, உங்க கரிசனம் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேணாம். நான் சின்ன வயசுல இருந்தே தனியா தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன்.
அது மட்டும் இல்லாம கோலம் போடுறது எனக்கு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. சஞ்சீவ், இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போகணும்ல, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. போ. நான் ரெடி ஆயிக்கிறேன் அபி, நான் உன் கூடவே இருக்கணும்ல. நான் சாகுற வரைக்கும் நீ எப்பவுமே என் கூட தானே சஞ்சீவ் இருக்க போற. என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி பண்ணாத. அக்கம் பக்கத்துல பார்த்தா சிரிப்பாங்க. போ. நான் போக முடியாது. சஞ்சீவ், போன்னு சொல்றல. நான் போக மாட்டேன். சரி 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 சரி, நான் போறேன் 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 போறேன். எழுந்திரி. உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா ஓவராதம் பண்ணிட்டு இருக்க. போ சஞ்சீவ், உன் ரொமான்ஸ் வர வர அளவே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. போ சஞ்சீவ், போ. போறேன், வேற என்ன பண்றது. என்னையா வரட்டுற? நீ என்னையே சுத்தி சுத்தி வர்ற மாதிரி நான் உன்னை பண்றேன் பாரு. என்னது சஞ்சீவ் வரா? இட்லியை சாப்பிட்டு போவோம். தப்பிச்சுட்டானடி. அவன் தப்பிச்சிட்டாமா, அந்த அபி வருவால, மாட்டுவா. ஐயோ, நான் இப்போ சஞ்சீவ் கூட ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனுமே. ஐயோ. அபி எண்ணெயில காலை வச்சு அவ மண்டை உடையறத நான் பார்த்து ரசிக்கணும். ரொம்ப முக்கியம். இதுங்களுக்கு எப்படிதான் டொப்பு டொப்புன்னு ரொமான்ஸ் வருதோ. எப்பவும் போல இந்த பிளான் அவுட். என் பிளான் எத்தனை தடவை தோத்தாலும் அபி வாழ்க்கை அழிக்கிற வரைக்கும் நான் சும்மாவே இருக்க மாட்டேமா. அபியை நோக்கி ஒரு சூறாவளி வந்துகிட்டே இருக்கு. சூறாவளி வந்துகிட்டு இருக்கா? அப்ப ஆல்ரெடி ஏதோ பெரிய பிளான் போட்டிருக்கு போல. என்ன ஸ்ரீஜா? ஆமா, பிளான் பண்ணிட்டேன். இன்னைக்கு அபியும் சஞ்சீவும் அவங்க போறாங்கல்ல, அங்கதான் என்னோட சூறாவளி வீச போகுது. சஞ்சீவ், வேண்டாம். திரும்ப எல்லாம் குளிக்க முடியாது என்னால. போடா. அபி அபி நில்லு.
தோட்டத்தால நம்ம வாசலே ரொம்ப அழகாயிடுச்சே. சாமிரும் கோவில் மாதிரி மங்களகரமா ஆயிடுச்சு. என்ன இது? எல்லா டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் விதவிதமா இருக்கு. ம். ஆ. ஆ. என்ன இது? நம்ம வீடுதானா? என்னங்க? என்னங்க? நம்ம வீட்டை பாத்தீங்களா? இப்போதான் நம்ம வீடு வீடு மாதிரி இருக்கு சீதா. இப்பதாங்க என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. அம்மா, நம்ம கையை விட்டு போன நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனி நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சுல்ல. அந்த கம்பெனியை இன்னைக்கு ரீஓபன் பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ உழைச்சு உருவாக்கின கார்மெண்ட்ஸ் கம்பெனி உன் கையை விட்டு போனது உனக்கு ரொம்ப வேதனை கொடுத்துருக்கும்ல. உன் வேதனைய அபி இப்ப போக்கிட்டா. வைராக்கியமா இருந்து போராடி நீ இழந்த உன் கார்மெண்ட்ஸ் கம்பெனிய உனக்கு மீட்டு கொடுத்துட்டா. ஆமாம்மா. அபியும் உன் கூட கார்மெண்ட்ஸ்க்கு வரால? கண்டிப்பா. அபி வராம எப்படிமா? நாங்க 2 பேரும் தான் போறோம். அபி எங்க சஞ்சீவ்? அங்க பாருங்க அபிய. அபி, பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உன்னால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கே நல்ல காலம் பிறந்துருச்சு அபி. என்னத்த சொல்றீங்க? ஆமா, நீ போட்ட ரங்கோலி கோலம் வாசலையே ரொம்ப அழகாக்கிருச்சு. பூஜார இப்பதான் கடவுள் வாழ்ற இடம் மாதிரி தெய்வீகமா இருக்கு. கிச்சன் பழைய மாதிரி சுத்தமாயிடுச்சு. எனக்கு ஒரு வேலையும் வைக்காம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே நீயே ரெடி பண்ணி வச்சுட்ட. அது என்னோட கடமை அத்தை. எனக்கு தெரியும் அபி, நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒரு மருமகளா உன் கடமையை நீ செய்யாம இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அபி, தலையில பூ வைக்கலையா? ஐயோ, மறந்துட்டேன் அத்தை. என்ன பொண்ணு நீ, பூ வைக்காம இருக்கலாமா? இரு. இந்தா, நீ ஏன் உன் கையால வச்சு விடு. இந்தா பெண். அம்மா, என்ன காலையில இருந்து ஏதோ யோசனையில டென்ஷனாவே இருக்கா? இந்தா
இந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன். நீயும் சைன் பண்ணிட்டீனா நம்ம 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம். நான் அபி சஞ்சு பேச்ச கேட்காம அவசரப்பட்டு உன் கழுத்தை தாலி கட்டிட்டேன். என் வாழ்க்கையிலே நான் பண்ண பெரிய தப்பு அதுதான்.